அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போன்ற நிலைமையில் சிக்கி தமிழிசை தவிப்பதாகவும், கச்சத்தீவு பற்றி தற்போது பேசும் நரேந்திர மோடி 10 ஆண்டு காலம் யாருக்கு தலையில் பேன் பார்த்து கொண்டிருந்தார் என முத்தரசன் விமர்சனம் செய்துள்ளார். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து உழவர்கரை பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மாநில செயலாளர் முத்தரசன் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடந்த பிரச்சார வாகனத்தில் பேசிய முத்தரசன், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உண்மையிலேயே சுயமரியாதையோடு முதலமைச்சராக இருக்கிறாரா என்றும், பதவியை காட்டிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதைதான் முக்கியம், இவை அனைத்தையும் இழந்துவிட்டு இன்று ரங்கசாமி முதலமைச்சராக நீடிக்கிறார் என்றும், நாற்காலியில் அமர்ந்துள்ளாரே என்று கடுமையாக விமர்சித்தார். சில நேரங்களில் சுயமாக முடிவெடுக்க முடியாமல் ரங்கசாமி புலம்பிக் கொண்டிருப்பதாகவும், சுதந்திரமாக சுயமரியாதையோடு செயல்பட முடியவில்லை என்றால் இந்த மாநில மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணி வேட்பாளரை எதிர்த்து 2 கூட்டணியினர் போட்டியிடுகின்றனர். அதில் ஒன்று நள்ளிரவு கூட்டணி, மற்றொன்று கூட்டணி கள்ள கூட்டணி. இந்த 2 கூட்டணி கட்சிகளையும் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். 2 கூட்டணி கட்சிகளும் எதற்காக போட்டி போட வேண்டும், உங்கள் லட்சியம் என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்றும், இந்த 2 கூட்டணியும் இந்திய நாட்டிற்கு எதிரான கூட்டணி, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான கூட்டணி, ஜனநாயகத்திற்கு எதிரான கூட்டணி, இவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்தில் வாரிசு குறித்து பேசும் மோடி, புதுச்சேரியில் ரங்கசாமி யார், நமச்சிவாயம் யார் என்று கேள்வி எழுப்பிய அவர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கொஞ்ச காலம் பணியாற்றிய சகோதரி தமிழிசை கைகள் எவ்வாறு நீண்டது, பெட்டியை வாங்கியது என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் என்றும் குறிப்பிட்டார். தற்போது அவர் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல தமிழிசை நிலைமை உள்ளது என்றும் கடுமையாக விமர்சித்தார். நாட்டில் கச்சத்தீவு பிரச்சினை கிளப்பிவிட்டு திருவிழா கூட்டத்தில் திருடும் திருடனை போல மோடி விழித்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், 10 ஆண்டு காலம் கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றும், இலங்கை அமைச்சருக்கு கடிதம் எழுதினீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். கச்சத்தீவு குறித்து இப்போது பேசும் நரேந்திர மோடி 10 ஆண்டுகள் யாருக்கு பெண் பார்த்துக் கொண்டிருந்தார் என்றும், தமிழகத்தில் நயினார் நாகேந்திரன் வீடு மட்டுமல்ல, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் அனைத்து பாஜக வேட்பாளர்களின் வீடுகளையும் சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், எல்லார் வீடுகளிலும் பணம் உள்ளதாகவும், வெளி மாநிலங்களில் இருந்து பணம் வருகிறது என்றும், இந்த பணத்தை வைத்துதான் தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும், எனவே தேர்தல் துறை அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முத்தரசன் கூறினார்.